அன்பான நேயர்களே, காலை வணக்கம். வேயர் தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாதரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்த அதனார் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே எம்பொடு கொம்படாமை இவை மார்பிலங்க எருதேறி ஏழை உடனே பொன்பதி மத்த மாலை புனல் சூடி வந்தன் உளமே புகுந்த அதனான் 9 7 18 உடனாய நாட்கள் அவைதாம் அன்பொடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. அன்பு சார்ந்த பெரியோர்களே, இன்று கார்த்திகை மாதம் 20ஆம் நாள் சனிக்கிழமை, துதியை திதி, மிருகசீர நட்சத்திரம். மிருகசீர நட்சத்திரம் 12-7 முறை, பின்னாடி திருவாதிரை நட்சத்திரம். சித்த யோகம் ராவுகாலம் 9 முதல் 10:30, யமகண்ட 1:30 முதல் 3, குளிகன் 6 முதல் 7:30, சூலம் கிழக்கு. இன்று பரிகாரம் பால். கிழக்க அவசரமாக போகணும்னா பயணமெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு வாசலில் நின்று ஒரு வாய் பாலை சாப்பிட்டு போகிறது நல்லதுன்னு ஒரு கருத்து உண்டு. அன்பான நேயர்களே, இந்த கிரகங்கள்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா, விருச்சிகத்தில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன். சூரியன், செவ்வாய், சுக்கிரன் இவங்கெல்லாம் விருச்சிகத்தில் இருக்காங்க. இந்த கிரகங்கள் 3 இருக்கிறது. சனி ராகு கும்பத்தில் இருக்கு. சந்திரன் மிதுனத்துக்கு வந்துட்டார். குரு உச்சம் பெற்று கடகத்தில் இருக்கார். சிம்மத்தில் கேது இருக்கார். புதன் துலாத்தில் இருக்கு. இது இன்றைய கிரகங்களுடைய அமைப்பு. துளாராசி என்பவர்கள், மேசராசி என்பவர்களுக்கு இன்று கிரகங்களாக எப்படி இருக்கிறது? மேசராசி என்பவர்களுக்கு குரு 4ஆம் இடத்தில் இருக்கார். ராசிநாதன் செவ்வாய் சொந்த வீட்டில் ஆட்சியில் இருக்கு, ஆனால் அவர் 8ஆம் இடத்துல இருக்கார். மேசராசி என்பவருக்கு சனி ராகு 11ஆம் இடத்தில் இருக்கார். சனி ராகு 11ஆம் இடத்தில் இருப்பது நல்லது. அதனால் மேஷராசி என்பவர்களுக்கு இன்று நல்ல நாள், நல்லது நடக்கும், நல்ல காரியங்களாக நடைபெறும். அன்பான ரிஷபராசி என்பவர்களே, உங்களுக்கு குருபான் உச்சம் பெற்று 3ஆம் இடத்தில் இருக்கார். 3ல் குரு இருப்பது நல்லதில்லை, ஆனால் சனி ராகு 10ஆம் இடத்தில் இருக்கார், அது நல்லது. 10ல் சனி ராகு இருப்பது தொழில் நன்றாக இருக்கும், நிறைவாக இருக்கும் அப்படின்னு பேர். ரிஷபராசி என்பவர்களே, உங்களுக்கு நல்ல நாள், நல்லது நடக்கும். மிதுன ராசி என்பதிலே உங்களுக்கு கடகத்தில் குரு 2ல் குரு இருக்கார். 2ஆம் இடத்துல குரு இருப்பது எல்லாருக்குமே நல்லது. அதனால் மிதுன ராசி என்பதற்கு நல்ல நாள். இது இந்த மார்கழி மாதம் 6ஆம் தேதி வரை, அதுக்கப்புறம் ஜென்மத்துக்கு வந்துடுறார். அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான கடகராசி என்பது அவங்களுக்கு ஜென்மம் கூடும். மார்கழி 6ஆம் தேதி வரை உங்கள் ஜென்மத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் 12ஆம் இடத்துக்கு வந்துடுவார். தேவையில்லாத செலவுகளை எடுத்து விடுவார். பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள் கடகராசி என்பவர்கள். சிம்மராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு பகவான் இப்போ 12ஆம் இடத்துல இருக்காரு. அடுத்து 11ஆம் இடத்துக்கு போகிறாரு. அதனால் மார்கழி 6ஆம் தேதி இன்னும் 16 நாள் இருக்கு. அதுக்கு பிறகு உங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு வந்துடுவார், லாபஸ்தானத்துக்கு வந்துடுவார். நல்லது நடக்கும், நல்ல காரியம்லாம் நடைபெறும். அன்பான கன்னிராசி என்பவர்களே, அவங்களுக்கு குரு பகவான் இப்போது 11ஆம் இடத்துல இருக்கார். ஆனால் அடுத்து 10ஆம் இடத்துக்கு வர போகிறார். இந்த 11ஆம் இடம் இன்னும் 16 நாளைக்கு இருப்பார். இந்த 16 நாளைக்குள்ளே உங்களுக்கு நன்மையெல்லாம் பூர்த்தி ஆகும். என்னென்ன நீங்கள் நினைக்கல அது பூரா நடந்துடும். அன்பான துளாராசி என்பதில் உங்களுக்கு குருவான் 10ஆம் இடத்துல இருக்கார். கெட்ட பேர் ஏற்படும், பதவி பறிபோகும். பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். முன்னாடி நாற்காலிக்கு போக நினைச்சா பின்னாடி தள்ளி விட்டுருவாங்க. அதனால் மேலதிகாரிகிட்ட ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளுங்கள். வாடிக்கையார்கிட்ட கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான துளாராசி என்பதில் கெட்ட பேர் ஏற்படுற மாதிரி எதையும் பண்ணிடாதீங்க. அன்பான விருச்சிக ராசி என்பதில் உங்களுக்கு குருபான் 9ஆம் இடத்துல இருக்கார். 9ஆம் இடத்துல குரு இருப்பது நல்லது. இன்னும் 16 நாள் தான் இருப்பார். நல்லது, நல்ல காரியம்னா அந்த 16 நாளைக்குள்ளே உங்களுக்கு நன்மையெல்லாம் பூர்த்தி ஆகிடும். அதனால் இந்த 2 மாதமாக உங்களுக்கு யோகமான நாள் தான். அன்பான தனுசு ராசி என்பதில் புதுசாக எதையும் பண்ணாதீங்க.
அட்டம குரு தொட்டது தொடங்காதுன்னு சொல்லுவாங்க. அதனால் தனுசு ராசி என்பவர்களுக்கெல்லாம் புதுசாக எந்த காரியத்தையும் பண்ண வேண்டாம். அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். முதலீடு செய்யாதீங்க. என்ன 16 நாள் தான் இருக்குது. அன்பான மகர ராசி என்பவர்களே, உங்களுக்கு 7.5 தாக்கம் இருக்கிறது. அது கொஞ்சம் கவனமாக தான் நடந்து கொள்ளணும். அது அந்த சனி பேச்சுக்கு அப்புறம் உங்களுக்கு மாறிடும். இப்போ கழிவு நேரம், பாதை சனியெல்லாம் என்னமோ சொல்கிறாங்க, கண்ட சனி, வயிற்று சனி, பாதை சனி, அதெல்லாம் கழிவு நேரம் அப்படின்னு சொல்கிறார். அதனால் அது வந்து உங்களுக்கு பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். கும்பராசி என்பதிலே குரு பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கார். உடல்நிலையில் ரொம்ப கவனம் தேவை. ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். உடல்நிலை பாதிச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் அதை பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான மீனராசி என்பதில் உங்களுக்கு குரு பகவான் அருமையாக இருக்கார். மீனராசி என்பவர்களால் நல்ல பல காரியங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் இது என்ன 16 நாள் இருக்குது. இந்த 16 நாளைக்குள்ளே உங்களுக்கு நன்மையெல்லாம் உண்டு, நல்லதெல்லாம் நடக்கும். அதுக்கு பிறகு வந்து 4ஆம் இடத்துக்கு வந்துடுவார். இந்த இப்போ 7.5 நடக்குது. அது வந்து முதல் சுற்று, 2வது சுற்று, 3வது சுற்றெல்லாம் இருக்குது. அதனால் முதல் சுற்றுக்கு பேர் மங்கு சனி, 2வது சுற்றுக்கு பேர் பொங்கு சனி, 3வது சுற்று பேர் மரண சனி. அப்படிலாம் முதல் சுற்று என்பது 30க்குள்ளே வரும். 30க்கு மேலே 2வது சுற்று, 70க்கு மேலே 3வது சுற்று. அதனால 3வது சுற்றை தாண்டி ரொம்ப பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. மரணச்சனி முடிஞ்சு ரொம்ப பேர் ஆயிடும். நிறைய வயசு 90 வயசு வரை இருப்பானா 3வது சுற்றுலாம் தாண்டிடும். அதை பற்றியெல்லாம் பயப்பட வேண்டாம். அன்பான நேயர்களே, நமக்கு வந்து கிரகங்களுடைய ஆளுமைக்குள்ளே தான் நம்ம கட்டுப்படுறோம். அந்த கிரகங்களுடைய ஆட்சிக்குள்ளே நம்ம மீறி நம்ம இதால் எதுவும் பண்ண முடியாது. நம்மளை இயக்கி கொண்டு இருக்கிறது இந்த நவகிரகங்கள் தான். அந்த 9 கோள்கள் தான் நம்மளை இயக்கி கொண்டு இருக்கிறது. அதனுடைய கட்டுப்பாட்டில் தான் நம்ம இயங்குறோம். உடல் கூறு அமைப்பு கூட அந்த கிரகங்களுடைய ஆளுமைக்கு கட்டுப்படுது. அந்த உடல் கூறுலாம் இயங்குது. இதுதான் அறிவியல் பூர்வமான உண்மை. சாஸ்திர ஒரு முறை இருந்தாலும் அறிவியல் பூர்வமான உண்மை இதுதான். அதனால் இந்த நவகிரகங்கள் உடைய வழிபாடு நமக்கு ரொம்ப நல்லது. மொத்தத்தில் இறைவனுடைய வழிபாடு நமக்கு ரொம்ப நல்லது. சிவாய நம்ம என்று சிந்திப்பார்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை, இதுவே உபாயமாகும் என்று அபய பிராட்டி சொல்லியிருக்காங்க. அதனால் நாம் வந்து சிவபுரானை சிந்தித்து வழிபாடு செய்வது நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா, இந்த ஜாதகம் பார்க்குறதுக்கு நாளெல்லாம் எப்படி பார்க்கணுமா அப்படின்னா, எல்லா மாதங்களுமே நல்ல மாதங்கள். இது ஆடி மாதத்தில் பார்க்கக்கூடாது. மார்கழி மாதம் பீடை மாதம், ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதம், அம்பாள் வழிபாடுக்கு உகந்த மாதம், அது நல்ல மாதம் இல்லையா? மார்கழி மாதம் இறைவனை வழிபடுவதற்கு உகந்த மாதம், அது பீடை மாதமா? எப்படி எல்லாம் மக்கள் சொல்றாரு பாருங்க. மார்கழி மாதத்தில் கண்ணபெருமான் சொல்றார், நான் மார்கழி மாதங்களின் மார்கழி, மலர்களின் மல்லிகை என்று கண்ணபெருமான் சொல்றார். மலரில் அவர் மல்லிகை பூவான், மாதத்தில் மார்கழிமா. ஏன் இந்த மாதத்தை அவர் தேர்ந்தெடுத்தார்னா, இதமான மாதம். மனதுக்கும் உடலுக்கும் மார்கழி மாதம் ரொம்ப மிகுந்த இதமான மாதம். அதனால அதான் மார்கழி மாதத்தை சிறப்பாக சொல்றார் கிருஷ்ண பரமாத்மா. அதனால எந்த மாதத்தில் வேணாலும் ஜாதகம் பார்க்கலாம், எல்லா நாட்களையும் பார்க்கலாம், அஷ்டமி தவிர. அஷ்டமி நாளில் வந்து நம்ம இந்த காரியம் செய்து நன்மை இல்லை. அஷ்டமி தவிர மற்ற காலங்களை ஏற்ற அஷ்டமி ஒரு நாள் இருக்கும், அவ்வளோதான், மறுநாள் போயிடும். அதனால் அந்த ஒரு நாள் தவிர மற்ற நாளில் எல்லாம் நம்ம ஜாதகம் பார்க்கலாம். அதில் ஒன்றும் தவறு கிடையாது. சில பேர் அப்படி பார்க்கக்கூடாது. சில பேர் ஒவ்வொரு தேவையில்லாமல் கற்பனை எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியெல்லாம் ஒரு கருத்துக்கள் கிடையாது. இப்போ புதுசாக ஒன்று முளைச்சிருக்கு, வெத்தலையில் தீபம் போடுறதுன்னு ஒரு கருத்து வந்திருக்கு. இந்த வெத்தலையில் தீபம் போடுறது அவ்வளோ ஸ்லாக்கியம் இல்லை. அப்படிலாம் தீபம் போட சொல்லி ஆகமத்தில் எந்த இடத்துல இருக்கிறதா தெரியல. ஆமாம், எலுமிச்சம்பழ வேணும் போடுறதே ஆகமத்தில் கிடையாதுன்னு நினைக்கிறேன். அதனால் இப்போ தீபம் போடுறதெல்லாம் சுவாமிகிட்ட அகல் விளக்கு வச்சு தீபம் போடுவது நல்லது. அகல் விளக்கில் தான் தீபம் போடணும். அதுக்கு தான் அகல் என்று சொல்லி அந்த காலத்தில் அகல் விளக்கில் தான் மாடப்புற எல்லாருக்கும் வீடுகளில் பார்த்தீங்களா அதில் வந்து தீபம் ஏற்றுவாங்க. அந்த மாதிரிலாம் ஒரு கருத்துக்கள் உண்டு. இப்போ எல்லாரும் நிறைய சாஸ்திரம் சொல்கிறாங்க. ஏன்னா எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை சொல்லி ஒவ்வொரு கோயிலுக்கு போனால் ஒன்று சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு வந்த மாதிரி செஞ்சுட்டு தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. இப்படிலாம் இல்லாமல் முறையாக நன்கு விவரமானவங்கள்ட்ட கேட்டு, நல்லா படித்தவங்கள்ட்ட கேட்டு, நல்ல காரியங்களை செய்து நல்ல பலன் அடையணும். நமது குழந்தைகள் நன்றாக இருக்கணும், நமது குழந்தைகள் நன்றாக படிக்கணும், அந்த குழந்தைகளுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும், அந்த குழந்தைகளுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையணும், அந்த குழந்தைகளுக்கு நல்ல குழந்தை பிறக்கணும், எல்லோரும் நலமுடன் வாழும் என்பதற்காக எல்லாம் வல்ல எம்பெருமான் சர்வேஸ்வரனையும் வள்ளல் பெருமான் வள்ளியின் மலால் முருகப்பெருமானையும் என் அன்னை பராசக்தி மாதா முத்துமாரியையும் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.